பூமி சீர்கெட்டதாய் இருந்தது. ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைத்தது. அந்த மனிதன் மூலம் பூமி மறுபடியும் மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த மனிதன்தான் நோவா. நோவாவை பற்றி நம்முடைய வேதாகமும் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். கர்த்தர் பூமியை உண்டாக்கினார். பூமியிலே ஜனங்கள் பெருக துவங்கினார்கள். ஆனால் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அவன் இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாததாய் இருந்தது என்று தேவன் கண்டார். கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அவருடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் அழிக்க தீர்மானம் பண்ணினார். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீதிமானும் உத்தமனுமாயிருந்த நோவாவுக்கு தேவன் கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த நோவா அனுதினமும் தேவனோடு பேசுகிற மனிதனாக காணப்பட்டான். அவனுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். அப்போது தேவன் நோவாவை பார்த்து, இந்த பூமியில் உள்ள மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. நான் அவர்களை அழிக்கப் போகிறேன். ஆனால் நீயோ உனக்கு நான் கட்டளையிடுகிற பிரகாரம் ஒரு பேழையை உண்டாக்கு. நான் பூமியிலே ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணி பூமியை நிக்கிரகம் பண்ண போகிறேன். ஆனால் நீயும் உன் பிள்ளைகளும் உன் மனைவியும் பூமியிலுள்ள சகல ஜாதியான பறவைகளிலும் மிருகங்களிலும் ஊரும் பிராணிகளிலும் ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். எல்லாவற்றிற்கும் தேவையான ஆகாரங்களையும் சேகரித்துக்கொள் என்று கூறினார். தேவன் தனக்கு கூறினபடியே நோவா பேழையை உண்டாக்கினார். கர்த்தர் கூறினபடியே ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக பறவைகள், விலங்குகள், ஊரும் பிராணிகள் பேழைக்குள் சென்றன. தேவன் நோவாவையும் பேழைக்குள் விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் மிகவும் பெருகி பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்தது. மனுஷர் முதல் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் அழிந்தன. பேழையும் அதிலே உள்ளவர்களும் காக்கப்பட்டனர். தேவன் நோவாவையும் அவனோடே பேழையிலிருந்த எல்லாவற்றையும் நினைவு கூறி பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்போது ஜலம் நிறுத்தப்பட்டது. 40 நாள் சென்ற பிறகு நோவா பேழையிலிருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியிட்டார். அது புறப்பட்டு ஜலம் வற்றி போகும் மட்டும் போக்கும் வரத்துமாய் இருந்தது. பிறகு ஒரு புறாவை வெளியே விட்டான். அது பூமியில் ஜலம் இருந்தபடியினால் தன்னுடைய உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமில்லாததால் திரும்பி வந்தது. பின்பு 7 நாள் கழித்து மறுபடியும் புறாவை வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் ஒரு ஒலிவ மரத்தின் இலையை கொத்தி கொண்டு வந்தது. அதனாலே பூமியிலே ஜலம் வற்றி போயிற்று என்று அறிந்து கொண்டான். பின்பு நோவா பேழையிலிருந்து வெளியே வந்து தேவனுக்கு சுத்தமான சிலவற்றை தெரிந்து கொண்டு பலிபீடம் கட்டி பலியிட்டான். அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருந்தது. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க மாட்டேன் என்று நித்திய தலைமுறைக்கும் அடையாளமாக ஒரு வில்லை மேகத்தின் மேல் வைத்தார்.